விஜயகாந்த் அவர்கள் வந்து வீட்டுக்கு வீட்டு நாங்க ரேஷன் பொருட்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க. ஆனா இப்ப திமுக அந்த திட்டத்தை தாயுமானவர் திட்டம் ரெடி பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது கேப்டனுக்கு கிடைச்ச வெற்றி, கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி. யார் செஞ்சாலும் வரவேற்கிறோம். ஏன்னா மக்களுக்கு நல்லது நடக்கணும். கேப்டனுடைய கனவு, லட்சியம், கொள்கை என்ன? தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ரேஷன் பொருள் வீடு தேடி வரும்னு சொன்ன முதல் தலைவர். டெல்லியில அதை வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. பல்வேறு வட மாநிலங்கள்ல அந்த திட்டம் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுல இப்பதான் லாரியில வச்சு வீடு வீடா கொண்டு வர்றாங்க. இன்னும் அது பெரிய லெவல்ல ரீச் ஆகணும். இந்த திட்டம் இன்னைக்கு வெற்றி பெற்றால் எல்லாமே அந்த புகழ் கேப்டனுக்குரியது. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னும் நம்ம கூட்டணி முடிவு பண்ணோம். எந்த சீட்டு, எத்தனை தொகுதி, எந்தெந்த வேட்பாளர்ன்றதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது. அதை நான் சொல்லியிருக்கேன். ஜனவரி 9 கடலூர்ல நம்ம மாநாட்டுல நம்ம கூட்டணி அறிவிப்போம். அதுக்கு பிறகு எந்தெந்த தொகுதியில் எங்கள் வேட்பாளர் போட்டியிடுகிறார் என்பதை அப்போ உங்களுக்கு சொல்றோம். எல்லா இடத்துலயும் நாங்க வந்து மாநாட்டுல வந்து கூட்டணி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. இப்போ நீங்க அதிமுக கூட்டணியில தொடர்றீங்களா? இல்ல, அதுதான் இல்ல, அதுதான் தெளிவா எப்பயோ சொல்லியாச்சு. இல்ல, நம்ம தான் இல்லையா, நம்ம வந்து இப்போ நடுநிலையா தான் இருக்கிறோம். வருகின்ற மாநாட்டில் தான் தேமுதிக தன் நிலைப்பாடை சொல்லும். மேடம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து மக்கள் வந்து மூன்றாவது ஒரு கட்சி வந்து உருவாயிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அது உங்க கட்சியே இருக்குமா? எப்பயுமே மூணாவது கட்சி தேமுதிக தான். திமுக அதிமுக ஆட்சியில் இருந்த கட்சி. தேமுதிக எதிர்கட்சியா வந்த ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாம 234 தொகுதிகளிலும் எங்களுடைய பூத் கமிட்டி அமைச்சு BL2 கலெக்டரேட்டை கொடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேமுதிக தான். வேற எந்த கட்சிக்கு நீ தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பகுதியில இருக்கலாம். 234 தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைச்சு BL2 நாங்க கொடுத்து கலெக்டர் கிட்ட தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட 3வது கட்சி தேமுதிக. திரைத்துறையிலே விஜயகாந்த் அவர் நிறைய பேர் அதான் சொல்லிட்டேன்ல, கூட்டணி இல்லம்மா. அதான் கூட்டணி பத்தி இப்ப நான் சொல்ல முடியாது. எங்க கட்சி வளர்ச்சியை மட்டும்தான் நாங்க போக்கஸ் பண்றோம். பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். 234 தொகுதிக்கு நாங்க போகணும். எங்க தொண்டர்கள், நிர்வாகிகள் மக்களை சந்திக்கணும், மக்கள் குறைகளை எடுக்கணும். அதற்கு பிறகுதான் கூட்டணி, அதுக்கப்புறம் அறிவிக்கிறோம். நன்றிமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.